Hello dear parents and students. Counseling வந்து 29ஆம் தேதியிலிருந்து ஜெனரல் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் 1ல இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா சாய்ஸ் லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கான ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்கு. இன்னும் சீட் மேட்ரிக்ஸ் வந்துட்டா அப்படின்னா இன்னும் பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈகரா வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பை த டைம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் மெடிக்கல்லயும் வந்து பாத்தீங்கன்னா என்ன ரிசல்ட் வரப்போகுது அப்படின்னு ஸ்டூடெண்ட் வந்து நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால டிஎன்ஏக்கு ட்ரை பண்ற ஸ்டூடெண்ட் வந்து யாரும் யோசிக்க வேண்டாம், நம்மளுக்கு இந்த காலேஜ் கிடைக்குமா இல்ல கிடைக்காத போயிருமா, அதுக்கப்புறம் டாப் காலேஜ் எப்படி கிடைக்கிறது, இந்த மாதிரி சாய்ஸ் ட்ரிக் பண்ணா டாப் காலேஜ் கிடைச்சிரும் அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன்ல இருப்பீங்க. டோன்ட் கன்ஃபியூஸ் தட். நாளைக்கு இல்ல நாளானிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா டிஎன்ஏல சாய்ஸ் லிஸ்டுக்கான சீட் மேட்ரிக்ஸ் வந்து ஓபன் பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் ஓவரால் டோட்டல் சீட் மேட்ரிக்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் சீட் முடிஞ்சதுக்கு அடுத்ததா காமன் ஜெனரல் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும்போது அதுக்கான சீட் மேட்ரிக்ஸும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இப்போ வந்து மெயினா பெரிய ப்ராப்ளமே என்ன அப்படின்னா டிஎன்ஏ கவுன்சிலிங்ல 440+ காலேஜஸ் இருக்கிற இடத்துல எந்தெந்த காலேஜை நம்ம எந்த இடத்துல பிக்ஸ் பண்ணணும், என்ன கோர்ஸை ப்ரியாரிட்டியில மேல வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கன்ஃபியூஷனாவே இருக்கு. வருஷம் இதுலதான் நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்றாங்க. ஈவன் 197 எடுத்த ஒரு ஸ்டூடெண்ட் கூட 2023ல ரவுண்ட் 1ல தப்பா சாய்ஸஸ்ல மிஸ்டேக் பண்ணி அடுத்து ரவுண்ட் 2ல போனாங்க. ரவுண்ட் 2லயும் மிஸ்டேக் ஆகி ரவுண்ட் 3ல தான் அந்த ஸ்டூடெண்ட் வந்து காலேஜ் எடுத்திருந்தாங்க. சோ அந்த அளவுக்கு வந்து சாய்ஸஸ் அப்படிங்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லா போடணும். கேர்ஃபுல்லா போடாட்டி எவ்வளவு பெரிய கட் ஆஃப் இருந்தாலும் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இல்லாத போயிடும். சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறத டிஎன்ஏலையும் ப்ராசஸ் பண்றாங்க. பட் ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸா ஸ்டூடெண்ட் அண்ட் பேரண்ட்ஸுக்கு டிஎன்ஏ கொடுக்குறாங்களா அப்படின்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஸ்டூடெண்ட் தான் கையில சீரியல் நம்பர் என்ன, காலேஜ் கோட் என்ன, காலேஜ் நேம் என்ன, டிபார்ட்மெண்ட் அப்படின்னு எழுதணும். இதுக்கு நீங்க ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. நாங்களே ஒரு வெப்சைட் ரெடி பண்ணிருக்கிறோம், www.getyourcollege.com. இந்த வெப்சைட்ல நீங்களே சாய்ஸ் லிஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. கெட் யுவர் காலேஜ் நீங்க உள்ள போனீங்க அப்படின்னாவே ஹோம் கட் ஆஃப் காலேஜஸ் அண்ட் சாய்ஸ் லிஸ்ட்னு வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல இருக்கு. அதுல நீங்க சாய்ஸ் லிஸ்ட்ங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நீங்க எந்த ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கறது வந்து இந்த வருஷம் என்ன கொடுத்துருக்காங்க 179ல ஸ்டார்ட் பண்ணிருக்கு. எண்டிங் கட் ஆஃப் வந்து 200ல கொடுத்துட்டு நீங்க என்ன கம்யூனிட்டி அப்படின்னு கொடுத்து நீங்க கோ கொடுத்தீங்க அப்படின்னா 2024ல என்னென்ன காலேஜ்ல எவ்வளவு சீட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்துரு. டிஎன்ஏல எப்படி ஒரு சாய்ஸ் சிஸ்டம் நீங்க ரெடி பண்ண போறீங்களோ அதே மாதிரி இந்த வெப்சைட்ல நீங்களே ஒரு சாய்ஸ் சிஸ்டம் ரெடி பண்ணலாம். இப்போ வந்து நம்ம பண்ணலாம். லாஸ்ட் இயர்ல இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நாங்க எப்படி வந்து இந்த சீட் மேட்ரிக்ஸோட மெர்ஜ் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னா காலேஜ் கோடு வரும், காலேஜ் நேம் வரும், பிரான்ச் நேம், அதுக்கப்புறம் நீங்க பிசி கம்யூனிட்டியா இருந்தீங்கன்னா ஓசியில் இருக்கிற வேகன்சியும் வரும், பிசியில் இருக்கிற வேகன்சியும் வரும். இதே நீங்க எம்பிசி கம்யூனிட்டியா இருந்தீங்கன்னா ஓசி பிளஸ் எம்பிசி வரும். எஸ்சி ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா ஓசி பிளஸ் எஸ்சி கேட்டகரியில் இருக்கிற வேகன்சி வந்து டிஸ்பிளே ஆகும். அது போக லாஸ்ட் இயருக்கு உங்க ரெஃபரன்ஸுக்காக அந்த காலேஜ்ல எந்த கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கறதையும் நாங்க மென்ஷன் பண்ணிருக்கிறோம். இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்ஏக்காக ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு சாய்ஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கறத யாருமே பண்ணல. அது இந்த அளவுக்கு வந்து அக்யூரேட்டா பண்ணது நாங்க மட்டும்தான். காரணம் என்ன அப்படின்னா 2018ல இருந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் கவுன்சிலிங்காக வந்து வீடியோ போடுறதாகட்டும், அதுக்கப்புறம் ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா அதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காகவும் டிஎன்ஏவோட 2018ல வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கப்புறம் டே பை டேல ஸ்டூடெண்ட் நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் வந்து எப்படி அவாய்ட் பண்ணலாம், எப்படி ஒரு பர்ஃபெக்டான ஒரு சாய்ஸஸ் ரெடி பண்ணலாம் அப்படிங்கறதுக்காக ஸ்டூடெண்டே ப்ரிப்பேர் பண்றதுக்காக பண்ண வெப்சைட் தான் இந்த வெப்சைட். சோ இதை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. எப்படி யூஸ் பண்றதுக்கான டெமோவும் நான் கொடுக்குறேன். இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கட் ஆஃப் என்ட்ரி பண்ணிருங்க. கட் ஆஃப் அப்படிங்கிறது உங்க கட் ஆஃப் மட்டும் போடக்கூடாது, ரவுண்ட் 1ல என்ன கட் ஆஃப்ல பிக்ஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு. இந்த வருஷம் 179ல இருந்து 200 வரைக்கும் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டர்ஸ் ஃபிட் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து என்ன கம்யூனிட்டி அப்படிங்கறத நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்க பிசில வரீங்கன்னா பிசி அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டு சப்போஸ் நீங்க பர்டிகுலரா ஒரு காலேஜ் தேடணும்னா நீங்க இதுல கொடுக்கலாம். இல்ல ஓவராலா ஒரு சாய்ஸஸ் ரெடி பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2023 பேஸ் பண்ணி சீட் மேட்ரிக்ஸ் பேஸ் பண்ணி ஒரு 160 கோர்சஸ் வந்து இந்த கட் ஆஃப்க்குள்ள இருக்கு. இதுல இருக்கிற காலேஜ்ல இருக்கிற லிஸ்ட் மட்டும் நீங்க போட்டா போதும், டெஃபினட்டா உங்களுக்கு காலேஜ் கிடைக்கும். 2024 உடைய சீட் மேட்ரிக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இது வந்து நாங்க அப்டேட் பண்ணிடுவோம். சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா 2024ல என்னென்ன சீட்ஸ் இருக்கோ அது எல்லாமே உள்ள வந்து அவைலபிளா இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் பேஸ் பண்ணி ஒரு சாய்ஸஸ் ரெடி பண்றோம். இப்போ உங்களுடைய கட் ஆஃப் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஆப்வியஸா வந்து எந்த கட் ஆஃப்ல ஐஎஸ்ல முடிஞ்சிருக்குன்னா லாஸ்ட் இயர்ல சிஎஸ்ஜில இருக்கிற கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து 200 out of 200ல கம்ப்ளீட் ஆயிருக்கு. அதை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நான் ஒன்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடான கோர்சஸ் கொடுக்கலாம். இல்ல நீங்க எல்லா கோர்ஸும் பாக்குறீங்கன்னா எல்லா கோர்ஸும் கொடுக்கலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா பிரான்ச் நேம் ஒன்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் நான் பாக்குறேன் சார், வேற எதுவுமே நான் கொடுக்கல அப்படின்னா
நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் மட்டும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த 45 கோர்சஸ் மட்டும் நீங்க செலக்ட் பண்ணா போதும். இதுல ஃபர்ஸ்ட் சிஇஜி வந்துருது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சிஇஜிலே செல்ஃப் சப்போர்ட்டிங்ல இருக்கிற கம்ப்யூட்டர் சயின்ஸ் வருது. அடுத்து எம்ஐடி கேம்பஸ்ல இருக்கிற கம்ப்யூட்டர் சயின்ஸ், எஸ்எஸ்என்ல இருக்கிற கம்ப்யூட்டர் சயின்ஸ். எஸ்எஸ்என் பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர்ல 198.5ல முடிஞ்சிருக்கு. அடுத்தது பிஎஸ்ஜி இருக்கிற கம்ப்யூட்டர் சயின்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்ஜி உடைய கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஏஎம்எல் மிஷின் லேர்னிங்ல செல்ஃப் சப்போர்ட்டிங்ல வந்து கோர்சஸ் இருக்கு. இதுல லாஸ்ட் இயர்ல எவ்வளவு சீட் வந்து பிசிக்கு அலாட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஓசியில 12, பிசியில 10 சீட்டும் அலாட் பண்ணியிருந்தாங்க. என்ன கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்குன்னா 197 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ வந்து நீங்க இந்த இதை வந்து நீங்க செல் பண்ணலாம், செல் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து எந்த கட் ஆஃப்ல வந்து எந்த காலேஜ் வந்து கம்ப்ளீட் ஆயிக்கலாம் 196.5ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல கோர்ஸுக்கு வந்து கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜில க்ளோஸ் ஆயிருக்கும். அந்த கிளாஸ் இந்த கோர்ஸ் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பிஎஸ்சி வருது, அடுத்து தியாகராஜர் வருது. நெக்ஸ்ட் எகைன் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜில கம்ப்யூட்டர் சயின்ஸ் செல்ஃப் சப்போர்ட்டிங் வருது. அடுத்து வந்து கோயம்புத்தூர்ல இருக்கிற கவர்மெண்ட் காலேஜஸ் வருது. எஸ்எஸ்என்ல வந்து எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து லாஸ்ட் இயர்ல 195ல க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து எகைன் தியாகராஜர் காலேஜஸ் வருது. அப்புறம் வந்து குமரகுரு நீங்க சப்போஸ் கோயம்புத்தூர்ல நீங்க செலக்ட் பண்றீங்கன்னா குமரகுரு செலக்ட் பண்ணலாம். சென்னையில வந்து வெங்கடேஸ்வரா இருக்குன்னா நீங்க வெங்கடேஸ்வராவை செலக்ட் பண்ணலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம் நீங்க ட்ரை பண்றீங்கன்னா சேலம், இல்ல கோயம்புத்தூர்ல கிருஷ்ணா நீங்க ட்ரை பண்றீங்கன்னா இது மாதிரி ஒரு காலேஜும் செலக்ட் ஆக எவ்வளவு லிஸ்ட் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கறத உங்களுக்கு காட்டிட்டே வரும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க சென்னையில ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்து ஃபர்ஸ்ட் ஒரு பேஜ்ல 25 காலேஜ் வந்து ப்ரெடிக்ஷன் கொடுக்கு. அடுத்து வந்து ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் நீங்க சென்னையில கொடுக்குறீங்க. ஆர் வந்து பாத்தீங்கன்னா ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் வந்து நீங்க கன்சிடர் பண்றீங்க. கேபிஆர் வந்து நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதாகுது. ஈஸ்வர் காலேஜ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கன்சிடர் பண்றீங்கன்னா ஈஸ்வர் காலேஜ் இது மாதிரி வந்து லிஸ்ட் அவுட் பண்றீங்க. ஃபார் சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ்னா சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ். இப்போ வந்து 22 காலேஜஸ் வந்து செலக்ட் ஆயிடுச்சு உங்க சாய்ஸ் லிஸ்ட்ல. அடுத்து கீழே ஒரு ப்ரொசீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. இந்த ஆப்ஷனை நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க செலக்ட் பண்ண இந்த 22 காலேஜும் இதுல டிஸ்பிளே ஆயிரும். ஓகேங்களா? இப்ப இதுல ஏதாவது நீங்க கரெக்ஷன் பண்ணணும், சரி இந்த காலேஜ் நான் மேல எடுத்துட்டு போகணும், இந்த காலேஜ் நான் கீழே எடுத்துட்டு போகணும்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இதுல நீங்களே பண்ணலாம். இப்ப பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி வச்சுட்டு எம்ஐடி வச்சுட்டு அதுக்கப்புறம் எஸ்எஸ்என் எனக்கு வேண்டாம் சார், பிஎஸ்ஜி நான் மேல வச்சுக்கிறேன், எஸ்எஸ்என் நான் கீழே எடுத்துட்டு போறேன் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் வந்து மவுஸ்ல வந்து ஒரு கிளிக் பண்ணி பிஎஸ்ஜி நீங்க மேல ட்ராக் பண்ணீங்கன்னா பிஎஸ்ஜி மேல போயிடும், எஸ்எஸ்என் வந்து கீழே வந்துடும். ஆட்டோமேட்டிக்கா நீங்க சாய்ஸ் ஆர்டர்ல இருக்கிற நம்பரும் சேஞ்ச் ஆயிரும். எகைன் வந்து எஸ்எஸ்என் பிஎஸ்ஜில இருந்து நான் கம்ப்யூட்டருடைய மெஷின் லேர்னிங் கூட நான் பாக்குறேன் சார், நான் வந்து கோயம்புத்தூர் தான் நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா பிஎஸ்ஜி மேல எடுத்து போறீங்கன்னா எகைன் இப்படி எடுத்துட்டு போய்க்கலாம். அடுத்து வந்து எஸ்எஸ்என் சைட்ல இப்படி மேலதான் எடுத்துட்டு போக முடியுமா, கீழே எடுத்துட்டு வர முடியாதுன்னா அதே எடுத்துட்டு வரலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்என்லோடைய கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து நான் மேல எடுத்துட்டு கீழே எடுத்துட்டு போயிட்டு கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பிஎஸ்சி இன்ஸ்டியூட்டுக்கு அப்புறம் நான் கீழே வச்சுக்கிறேன், ஏன்னா எனக்கு வந்து ஃபீஸ் அதிகமா இருக்குது, நான் கோயம்புத்தூர் சைட்ல தான் பாக்குறேன் அப்படின்னா நீங்க இந்த மாதிரியான ஒரு லிஸ்ட் எடுத்துக்கலாம். இப்ப கோயம்புத்தூர்ல வேற என்னென்ன காலேஜஸ் இருக்குன்னு பார்த்தா குமரகுரு இருக்கு. அப்ப குமரகுரு நீங்க மேல எடுத்துட்டு போகணும் அப்படின்னா நீங்க அப்படியே ட்ராக் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா நீங்க இப்படி மேல எடுத்துட்டு போயிடலாம். அடுத்து குமரூருக்கு அப்புறம் வேற என்ன காலேஜஸ் இருக்கு, கேபிஆர் இருக்கு அண்ட் ஈஸ்வர் இருக்கு. ஓகே சார் நான் ஈஸ்வர் எடுத்துட்டு போறேன் சார், பிளேஸ்மெண்ட் வைஸ் வந்து இந்த காலேஜ் வந்து ரொம்ப சூப்பரா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸும் வந்து ரொம்ப சூப்பரா வச்சிருக்காங்க. அப்படிங்கும் போது நீங்க அப்படி ஃபீல் பண்றீங்கன்னா ஓகே. அடுத்து வந்து கோயம்புத்தூர் சைட்ல இருக்கும்போது இந்த குமரூருக்கு அடுத்து வந்து நீங்க ஈஸ்வரை பிக்ஸ் பண்ணலாம். அதுக்கு அடுத்து கேபிஆர் இருக்கு சார், நான் கேபிஆரை மேல எடுத்து போறேன் சார் அப்படின்னா நீங்க கேபிஆரை மேல எடுத்துட்டு போகலாம். ஓகேங்களா? சோ இதுதான் வந்து இந்த வெப்சைட்ல நீங்களே ஒரு காலேஜை செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த காலேஜ்ல எந்த காலேஜ் வந்து ஆர்டர் பண்ணணும், மேல கொடுக்கலாமா கீழே கொடுக்கலாமான்னு ஆர்டரும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்க லிஸ்ட்ல இப்ப எனக்கு சில காலேஜஸ் எனக்கு வேண்டாம் அப்படின்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் வந்து சேலம் எனக்கு ஓகேவா இருக்கு சார், எனக்கு வெங்கடேஸ்வரா காலேஜ் வந்து வேண்டாம் அப்படின்னா இந்த டெலிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா டெலிட் ஆயிரும். அதுக்கு அடுத்து வந்து நீங்க செலக்ட் பண்ண 21 காலேஜஸ் வருது. இதை வந்து ஒரு டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு பிடிஎஃப் ரிப்போர்ட்டாவும் சாய்ஸ் லிஸ்ட் எப்படி நீங்க ரெடி பண்ணா ஒரு ரிப்போர்ட் ஜெனரேட் ஆகுமோ அதே மாதிரி ஒரு ரிப்போர்ட்டும் ரெடி ஆயிரு. அந்த ரிப்போர்ட்டை இப்போ ஓபன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேம் வரு, நீங்க எந்த வெப்சைட்ல பண்ணீங்க அப்படின்னு எங்களுடைய கம்பெனி நேம் வரு, கெட் யுவர் காலேஜ், உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் இருந்துச்சுன்னா ரெஜிஸ்டர் நம்பர் போட்டீங்கன்னா அதுலயே வந்து சாய்ஸ் ஆர்டர், காலேஜ் கோடு, காலேஜ் நேம், பிரான்ச் நேம்ல வந்து மொத்தம் எத்தனை காலேஜஸ் வந்து கொடுத்துருக்கோம் நீங்க எடுத்திருக்கிறீங்க அப்படிங்கிறதும் அதுல வந்துரு. இதை வச்சு நீங்க ஒரு குவாலிட்டியான சாய்ஸ் சிஸ்டம் ரெடி பண்ணலாம். சோ மறக்காம ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல யாரெல்லாம் ட்ரை பண்றீங்களோ அவங்க எல்லாமே பண்ணி பாருங்க. அப்ப செகண்ட் ரவுண்டுக்கு தேர்ட் ரவுண்ட் போற ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாம் சாய்ஸ் லிஸ்ட் பண்ண முடியாதுன்னா டெஃபினட்டா நீங்களும் பண்ணலாம். அதுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோல எப்படி பண்ணணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ண போறேன். சோ மறக்காம இந்த சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோவை எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. இந்த வருஷமாவது வந்து பாத்தீங்கன்னா சாய்ஸஸ்ல யாரும் தப்பு பண்ணாத எல்லாருமே கரெக்டான ஒரு சாய்ஸஸ் ரெடி பண்ணி உங்களுக்கு காலேஜ் கிடைக்க நாங்க கடவுளை வந்து ப்ரே பண்ணிக்கிறோம். சோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். பாய்.
Thank you.